சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகா பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதில் இழுபறி ஏற்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது தாவேகாவிற்கு விசிகேவின் 2 எம்எல்ஏக்களும் கையெழுத்திட்ட ஆதரவு கடிதத்தை ஆதவ் அர்ஜுனா திருமா வழங்கினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கான தங்களது ஆதரவினை விடுதலை சிறுத்தைகள் அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அந்த கடிதத்தை ஆதவ் அர்ஜுனாவிடம் வாங்கியிருக்கிறார். இந்த கடிதத்தை கொண்டு ஆளுநர் கொடுத்து தங்களுக்கு இருக்கக்கூடிய 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலத்தை தமிழக வெற்றி கழகம் ஆளுநருக்கு நிரூபித்து தங்களுக்கான அந்த பதவி பிரமாணத்தை கேட்டுப் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் அருணாச்சலை சந்தித்து ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோர இருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைவது தற்பொழுது உறுதியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்திருக்கிற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் அவர்களுக்கு பெரும்பான்மை வழங்கவில்லை. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க வேண்டிய சட்டமன்ற உறுப்பினருடைய பலத்தை பெறுவதற்கு தேர்தல் பின்பு கூட்டணியை அமைக்க தமிழக வெற்றி கழகம் முயற்சி மேற்கொண்டார்கள். அந்த முயற்சியில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற உடனேயே தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து விட்டார்கள். அதற்கு பிறகாக திமுகவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளை தமிழக வெற்றி கழகம் முறையாக கடிதம் அனுப்பி ஆதரவளிக்க கோரினார்கள். அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முறையை கூட்டம் நடத்தி நேற்று தினம் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு வழங்கினால் 118 என்ற எண்ணிக்கையை எட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு எண்ணிக்கை 118 மாறியிருக்கிறது. 107 தமிழக வெற்றி கழகத்தினுடைய சொந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பலம். காங்கிரசிடம் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். சிபிஐ, சிபிஎம், விசிக ஆகிய 3 கட்சிகளிடமும் தலா 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மொத்தம் 118 என்ற எண்ணிக்கை பெற்றிருக்கிறார்கள். பெரும்பான்மைக்கு என்ன எண்ணிக்கை தேவையோ அதில் சரி விகிதத்தில் இருக்கிறார்கள். ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த 118 என்ற எண்ணிக்கையை அடைந்திருப்பதன் மூலமாக தமிழ்நாட்டில் அதிமுக, திமுகவை தவிர்த்த ஒரு கட்சி 1967க்கு பிறகாக தங்களுடைய பதிவை சட்டப்பேரவையில மேற்கொள்ள இருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றம் கூட்டக்கூடிய அந்த 10 நாட்களுக்குள்ளாக, அதாவது பதவி பிரமாணம் செய்யப்பட்டதற்கு பிறகாக 15 நாட்களுக்குள்ளாக இந்த பெரும்பான்மையை சட்டப்பேரவையை கூட்டி தமிழக வெற்றி கழகம் நிரூபிக்க வேண்டும். பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டதற்கு பிறகாக அந்த சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து வாக்கெடுப்பு நடக்கும். அந்த வாக்கெடுப்பில் தற்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆதரவு கடிதத்தின் அடிப்படையில் அனைத்து கட்சிகளும் அவர்களுடைய ஆதரவை சட்டப்பேரவையிலும் வாக்களித்து நிரூபிக்கக்கூடிய வேண்டும். அப்படியான சூழலில் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி தமிழகத்தில் அமைந்து அது முறையே நடைபெறும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.